தமிழகத்திலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற வரலாற்று பேரின்மையை கூறியதற்காக நடிகர் கமலஹாசனை கண்டன அமைப்புகள் மிரட்டுகின்றன. பதிலடி தர வேண்டிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதுவரை வாய் திறக்காமல் அமைதியாக இருப்பது ஏன் என்று நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது அறிக்கையில் தங்லைஃப் படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் தமிழிலிருந்து பிரிந்ததுதான் கன்னடம் என்ற வரலாற்று உண்மையை கூறியதற்காக அவரது படங்களை கர்நாடகாவில் திரையிட வேண்டாம், அவற்றை கர்நாடகாவில் நுழைய விட மாட்டோம் என்றெல்லாம் ஒரு சில கண்டன அமைப்புகள் மிரட்டல் விடுப்பதும் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று அடிபணிய வைக்க நினைப்பதும் தக்லைஃப் படத்தின் பாதகைகளை கிழித்து அவமதிப்பதும் வன்மையாக கண்டனத்துக்குரியது. இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள மொழிகளுக்கு மட்டுமல்ல, உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழிதான் என்பது உலக மொழியியல் அறிஞர்கள் ஆய்ந்தறிந்து ஏற்றுக்கொண்ட வரலாற்று பேரன்மையாகும். அந்த வரையறைக்குள் கண்டன மொழியும் அடங்கும் என்னும் போது அதை ஏற்பதில் கண்டன அமைப்புகளுக்கு என்ன சிக்கல்? வரலாற்று உண்மையை ஏற்க மனமில்லாத கன்னட வெறியர்களே இத்தனை வன்முறை பேச்சுக்களையும் மிரட்டல்களையும் விடுக்கின்றனர். அதனை கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் அரசும் கண்டித்து தடுக்காதது ஊக்குவிட்டது என்பதுதான் பெருங்கொடுமையாகும். தமிழிலிருந்து கன்னடம் உருவானது என்பது கன்னட மொழிக்கு பெருமைதானே தவிர சிறுமையல்ல. ஒருவேளை அந்த கருத்தில் கண்டன அமைப்புகளுக்கு மாற்று கருத்து ஏதேனும் இருந்தால் தமிழை விட கன்னடம்தான் மூத்த மொழி என்பதற்கான வரலாற்று ஆதாரங்களை, இலக்கிய சான்றுகளை, மொழி அறிஞர்களின் ஆய்வு முடிவுகளை தந்து அறவழியில் மறுக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான வாதங்களை முன்வைக்க வேண்டும். காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் தரக்கூடாது என்று சொன்ன கன்னட திரைக்கலைஞர்களின் திரைப்படங்கள் தமிழகத்தில் திரையிடப்பட்டு கொண்டுதானே இருக்கின்றன. ஏற்கனவே காவிரி நதிநீர் போராட்டத்தின் போது முதல்வர் ஸ்டாலினின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் இறுதி மரியாதை செய்தும் கண்டனவெறி அமைப்புகள் அவமதித்த போது எவ்வித எதிர்வினையும் மாற்றாது தமிழக அரசு அமைதியாக கடந்து போனதைப் போல தற்போதும் கடந்து போகக்கூடாது. உண்மை அறியாது போராடும் கண்டன இனவெறி அமைப்புகளுக்கு ஆதரவாக கர்நாடக மாநில முதல்வர் சீதாராமையா தமிழ்த்திரையின் பெருமைமிக்க கலை அடையாளம் கமலஹாசனுக்கு வரலாறு தெரியவில்லை என்று அவமதிக்கின்றார். ஆனால் அதற்கு பதிலடி தர வேண்டிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதுவரை வாய் திறவாமல் அமைதியாக இருப்பது ஏன்? கள்ள அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் கமலஹாசனை மட்டுமல்ல, அன்னை தமிழையே அவமதிக்கின்றார்கள். எனவே கூட்டணி கட்சியான கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் பேசி போராடும் கண்டன அமைப்புகளை கட்டுப்படுத்தி தேவையற்ற பதற்றத்தை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்.